வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 6070 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 6120 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 6060 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. அதனால் இதையும் குறிப்பாக நோட் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் அப்படின்றதையும் கருத்தில் வச்சுருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகி நோட் பண்ணி பார்த்தோன்னா ஓப்பனிங்க்கு அப்புறம் ப்ரைஸ் கீழே வரலை. ஓரளவு கன்சால்டேட் ஆகி என்ன பண்ண முயற்சி செஞ்சுருக்குன்னா இந்த 6120 தெளிவாக டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு க்ரூட் ஆயில். ஆனால் அது முழுமையாக 6120 அதால் தொட முடியல. ஏன்னா அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனால ஒவ்வொரு தடவையும் மேலே போகிறப்ப மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே வந்துட்டு இருந்தது. கடைசி இறுதியாக 6093 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். பெருசாக எந்த விஷயமும் நேற்று நடக்கலை. ஓரளவு கன்சால்டேட் ஆகிருக்கு. முயற்சி எடுத்து பார்த்துருக்கு 6120 டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் முழுசாக பலன் கொடுக்கல. அதே சமயத்தில் 6060 அப்படின்ற இடத்தையும் அது தொடவே வரலை. ஸோ இது ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் நிற்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக பண்ணுறது கூட வாய்ப்பையும் கொடுக்க போகுது. ஏன்னா இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதில் ஓரளவு நமக்கு ட்ரெண்டோட டைரக்ஷன் தெளிவாக தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய முடிவில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. 6120 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே க்ரூட் ஆயில் வருதான்னு பார்க்கலாம். 6120க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து 6120 மேலே நின்றுச்சுன்னா 6200 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்காமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் பையிங்க்கு ஃபுல்லாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் பார்த்து அந்த டைமில் நம்ம சார்ட்டிங் டூலோட சிக்னல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.